தமிழக மாவட்டங்களில் செவ்வாய்க்கிழமை கனமழை பெய்யும். நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தஞ்சை, திருவாரூர், நாகை மாவட்டங்களில் புதன்கிழமை கனமழை பெய்யக்கூடும். ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்களுக்கும் கனமழை எச்சரிக்கை. சென்னையில் 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும் எனவும் கணிப்பு. சென்னை உட்பட 7 மாவட்டங்களுக்கு வரும் 29ஆம் தேதி ஆரஞ்ச் அலர்ட். 30ஆம் தேதியும் சென்னையில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. அடுத்த 3 நாட்களில் வங்கக்கடலில் உருவாகிறது புயல். வானிலை ஆய்வு மைய இயக்குநர் அமுதா தகவல். நாளை குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை, தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் வாய்ப்பு உண்டு. அதன் பிறகு அது வலுவடைவதற்கான வாய்ப்பும் உள்ளது. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகளில் சூறைக்காற்று வீசும். 5 மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தல். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வெளுத்து வாங்கும் கனமழை. நெல்லை, குமரி மாவட்டங்களில் நீர்நிலைகளில் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்வு. கனமழையால் தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் விளை நிலங்களில் தேங்கிய மழைநீர். சாகுபடிக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனை. தொடர் மழையால் நெல்லை, குமரியில் அருவிகளுக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. கடும் வெள்ளப்பெருக்கால் குற்றால அருவிகளில் பொதுமக்கள் குளிக்க தடை. பச்சை துண்டு போட்டு பச்சை துரோகம் செய்தவர் எடப்பாடி பழனிசாமி என முதல்வர் விமர்சனம். சுயமரியாதை, உரிமைகளை அடகு வைக்க மட்டும்தான் கூட்டணி என்று பழனிசாமி நினைக்கிறாரா எனவும் கேள்வி. திமுக அரசின் கவனக்குறைவு, அலட்சியத்தால் தான் விவசாயிகள் பாதிப்பு என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. தாம் எப்போதுமே விவசாயிதான் என்றும் முதல்வரின் விமர்சனத்திற்கு பதில். பச்சை துண்டு போட்ட பழனிசாமி சொல்லிருக்காரு. உண்மைதான், நான் விவசாயி தான், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா இந்த விவசாயிகளுக்கு துரோகம் செய்த ஒரே கட்சி திமுக கட்சி. திமுக அரசாங்கம் இந்த பாதிப்புக்குள்ளானது இந்த அரசாங்கம் கவனக்குறைவு, அலட்சியம். அதனால் விவசாயிகள் இன்றைக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டது. டிசம்பர் 15ஆம் தேதி முக்கிய முடிவை எடுக்கவிருப்பதாக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பேச்சு. திருந்தவில்லை என்றால் திருத்தப்படுவீர்கள் என்று தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு கூட்டத்தில் ஆவேசம். பல்வேறு பிரச்சனைகளுக்குள் நான் உள்ளே சென்று மீண்டும் அதை பூதகரமாக வெளிப்படுத்த நான் விரும்பவில்லை என்பதை மட்டும் சொல்லி, ஆனால் திருந்தவில்லை என்றால் டிசம்பர் 15ஆம் தேதி திருத்தப்படுவீர்கள் மட்டும் என்பதை இந்த நல்ல நேரத்தில் சொல்லி
இன்னும் ஒரு மாதத்தில் அதிமுக ஒன்றிணையவில்லை என்றால் புதிய கட்சி உருவாக்கப்படும். ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர் வைத்தியலிங்கம் திட்டவட்டம். இன்னும் ஒரு மாதத்தில் கழகம் ஒன்றிணையவில்லை என்றால் ஒரு வியூகத்தை அமைத்து அண்ணனுடைய உரிமை மீட்பு குழு என்பது கழகமாக மாறி மாபெரும் வெற்றியை பெறும். எஸ்ஐஆர் படிவங்களை பூர்த்தி செய்ய கூடுதல் அவகாசம் வழங்கப்பட வாய்ப்பில்லை. தமிழக தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் திட்டவட்டம். தமிழகத்தில் பீகார் தொழிலாளர்கள் அதிக அளவு வாக்காளர்களாக சேர்ப்பா? வெளி மாநிலத்தைச் சேர்ந்த 869 பேர் மட்டுமே விண்ணப்பம் செய்துள்ளதாக அர்ச்சனா பட்நாயக் விளக்கம். பீகார் இல்லை, எந்த மாநிலத்திலிருந்து இங்கே வந்துட்டு சேர்க்கணும்னா அவங்க ஒரு ஃபார்ம் 8 ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கணும். இது வரைக்கும் ஃபார்ம் 8 நம்மக்கிட்ட ரொம்ப கம்மி தான் வந்துச்சு. ஒரு 869 ஆட் ஃபார்ம் 8 தான் வந்துச்சு மொத்தமாக. எஸ்ஐஆர் பணிகளில் திமுகவினர் முறைகேடு செய்வதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் புகார். எஸ்ஐஆரை சிதைக்கும் நோக்கத்தில் செயல்படக்கூடாது என்றும் கருத்து. எல்லா 16 தொகுதியிலும் எடுத்தது ஒவ்வொரு தொகுதியிலையும் பார்த்தா 25% இறந்தவங்க குடிபெயர்ந்தவங்க விலாசங்கள்லாம் எல்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி ஓட்டே இல்லாதவங்க இருக்காங்க. அப்போ ஓட்டு இல்லாதவங்க ஓட்டு போடணும். அப்போ இறந்தவர்கள் அவங்களுக்கு வாக்குரிமை இருக்கு. அம்பேத்கர் கனவை சிதைப்பதே பாஜகவின் திட்டம் என்று விசிக தலைவர் திருமாவளவன் குற்றச்சாட்டு. RSSின் செயல் திட்டங்களை நிறைவேற்றுவதில் ஒரு பகுதிதான் எஸ்ஐஆர் என்றும் விமர்சனம். கூட்டு தலைமையை உத்தரவாதப்படுத்தும் வகையில் காங்கிரஸ் கட்சியில் புதிய மாவட்ட தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவர். அகில இந்திய செயலர் சலீம் அகமது பேட்டி. கரூர் துயரச் சம்பவம் தொடர்பாக தாவேகா நிர்வாகிகள் ஆனந்த், நிர்மல்குமார், ஆதவர்ஜுனா ஆஜர். 10 மணி நேரம் நடந்த சிபிஐ குழு விசாரணை நிறைவு. தமிழ்நாட்டையே உலுக்கிய அதிமுக முன்னாள் அமைச்சர் சுதர்சனம் கொலை வழக்கில் 3 பேருக்கு ஆயுள் தண்டனை. பவாரியா கொள்ளையர்களுக்கு ஆயுள் தண்டனை விதித்தது சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்றம். 2025 ஓடும் ரயிலில் இருந்து இளம்பெண்ணை தள்ளிவிட்டு வழிப்பறி செய்த வழக்கு. கைதானவருக்கு 15 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சேலம் மகிழா நீதிமன்றம் உத்தரவு. தென்காசி அருகே 2 தனியார் பேருந்துகள் மோதிக்கொண்ட விபத்தில் 7 பேர் உயிரிழந்த சோகம். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிதி உதவி அறிவித்த தமிழக அரசு. உச்சநீதிமன்றத்தின் 53வது தலைமை நீதிபதியாக பதவியேற்றார் சூரியகாந்த். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அயோத்தி கோவில் கோபுரத்தில் நாளை காவி கொடி ஏற்றுகிறார் பிரதமர் மோடி. பிரம்மாண்ட விழாவிற்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் மும்முரம். முதுபெரும் பாலிவுட் நடிகர் தர்மேந்திரா உடல் நலக்குறைவால் காலமானார். குடியரசுத் தலைவர், பிரதமர், பாலிவுட் திரையுலகினர் இரங்கல். மலேசியாவில் தொடரும் கனமழையால் 7 மாகாணங்களை சூழ்ந்துள்ள வெள்ளம். 11,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மலேசிய தேசிய பேரிடர் மேலாண்மை முகமை தகவல். Kenanga nih.
கவுஹாத்தி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 201 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது இந்திய அணி. 3வது நாள் ஆட்ட நேர முடிவில் தென்னாப்பிரிக்க அணி 314 ரன்கள் முன்னிலை.